ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நான்வெஜ் ரெசிபி பண்ண போகிறோம். அதுவும் மட்டனில் இருக்க நான்வெஜ் ரெசிபி. அப்படி மட்டனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு தலைக்கறி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப், அப்புறம் ஆட்டு ஈரல், அதுக்கப்புறமா ஆட்டு மூளை. இதை வச்சு தான் இன்றைக்கி 4 விதமான ரெசிபி பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்த ரெசிபி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது தலைக்கறி கிரேவி பண்ண போகிறோம். ஒரு தலைக்கறி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 3 ஏலக்காய், 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு. பட்டை கிராம்பு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, அடுத்து ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக இப்படி வதக்கிட்டு, இப்போ இதில் நம்ம தலைக்கறி இருக்கு இல்லையா, தலைக்கறியை சேர்த்துடலாம். தலைக்கறி வதங்குறப்போ இந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதங்கிடும். தேவையான உப்பு, அடுத்து மஞ்சள் தூள். உப்பு மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த தலைக்கறி கூட தக்காளி எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கியாச்சு. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்து மல்லித்தூள் 1 2 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா வதக்கிடுவோம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த கறி கூட சேர்த்து இந்த மசாலாவையும் வதக்கிடலாம். மசாலா போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அளவுக்கு அதிகமாக சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம கிரேவியாக தான் பண்ண போகிறோம். அதனால தண்ணி நமக்கு அதிகம் தேவைப்படாது. நீங்கள் குழம்பு பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அதே சமயம் நம்ம குக்கரில் வேக வைக்கிறப்போ அளவுக்கு அதிகமாக நான் தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா அந்த தண்ணி வத்தாது. அதனால் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கரெக்டாக அந்த கறி முங்குற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை மட்டன் ஸ்டீம் இறங்கிருச்சு, எடுத்து பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்ல கலர் சூப்பராக இருக்குது. இப்போ இந்த குழம்பு அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட முடியாது, ஏன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரம் மசாலாலாம் சேர்க்கணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் பவுடர் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய். இப்போ இதை வறுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா வறுத்தாச்சு. இதை ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை, அப்படியே பவுட்ரு பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இது தலைக்கறியில் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுமே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ கலந்துருவோம். நம்ம முன்னாடியே உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். சரியாக இருந்தால் அதுக்கப்புறம் சேர்க்க தேவையில்லை. நல்லா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இந்த தண்ணியும் இன்னும் கொஞ்சம் கிரேவி பக்கத்துக்கு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் கிட்ட நல்லா வேக வச்சுருக்கோம். பார்த்திங்களா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கிரேவி பார்த்திங்கன்னா பக்குவத்துக்கு வந்துருச்சு. பார்த்திங்களா, இந்த மாதிரி கிரேவி பக்குவமாக இருந்தால் நல்லா சப்பாத்தி, அப்புறமா பரோட்டா, இது மாதிரி சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் குழம்பா செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு கிரேவியாக செஞ்சிங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அதே சமயம் மசாலா பார்த்திங்கன்னா நல்லா தூக்கலாக சேர்த்துக்கோங்க. தலைக்கறி அப்படிங்கிறதுனால நல்ல காரசாரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதை விட நல்ல காரசாரமாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் தூவிடலாம். தூவிட்டு ஒரு கிளறு, அவ்வளோதான், கிளறிட்டு இறக்கி வச்சிடறது தான். அருமையான ஒரு தலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக ஆட்டுக்கால் சூப்பு பண்ணலாம்.
ஆட்டுக்கால் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிக்கலாம். என்னதான் நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தாலும் அவங்க வாட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனாலும் இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும். அதையெல்லாம் நம்ம சுரண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கழுவிட்டு சூப் செய்யணும். கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி சுரண்டினிங்கன்னா அந்த மேலே இருக்க கருப்பெல்லாம் வந்துடும். இது போல் நல்லா சுரண்டி எடுத்துருங்க. அப்போ தான் அந்த புகவாடையெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போல்லாம் கடையிலேயே வாட்டி கட் பண்ணியே கொடுத்துட்றாங்க. ஈஸி தான் நமக்கு இதை க்ளீன் பண்ணுறது. இது போல் நல்லா க்ளீன் பண்ணி எல்லா காலையும் எடுத்துக்கலாம். மேலே இருக்க கருப்பு அந்த இதெல்லாம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் முடி இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சுரண்டி எடுத்துடணும். மேலே இருந்த கருப்பெல்லாம் சுரண்டி எடுத்தாச்சு. இப்போ இதை கழுவுறதுக்கு மஞ்சத்தூள் போட்டு இதே போல் ஒரு 2-3 தடவை மஞ்சள் போட்டு தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம். ஆட்டுக்காலை கழுவி எடுத்தாச்சு. 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 6 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு 1/2 தக்காளி எடுத்திருக்கேன். குட்டி தக்காளினா 1 போட்டுக்கோங்க, பெரிய தக்காளியாக இருந்தால் இது மாதிரி பாதி எடுத்துக்கோங்க. பாதி கூட அதிகம்தான், தக்காளி போடாமலும் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் தட்டி எடுத்துக்கலாம். அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி உரலில் போட்டு தட்டி எடுத்துக்கிறேன். சூப் வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூப்புக்கு அதிக எண்ணெய் தேவையில்லை. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். இந்த வெங்காயம் இது மட்டும் வதங்கிறதுக்காக வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி இதெல்லாம் தட்டணும் இல்லையா, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு. வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய் வதக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த எண்ணெய் கொஞ்சம். தக்காளி, கருவேப்பிலை, ரொம்ப எல்லாம் கருகிற அளவுக்கு வதக்க தேவையில்லை, சும்மா லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். கொஞ்சம் மஞ்சத்தூள், க்ளீன் பண்ண ஆட்டுக்கால், மிளகு ஜீரகம் பொடிச்சது, தண்ணி சேர்த்துக்கலாம். 3 செம்பளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சூப்புக்கு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் சூப்பு வெந்து அந்த மறுபடியும் நம்ம வேக வைப்போம். குக்கரில் வேக வைக்கிறது இல்லாமல் மறுபடியும் நம்ம கொதிக்க வைப்போம், அப்போயும் வேகும். அதனால் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். விசில் போட்டிருக்கு. ஒரு 10 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 10 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. எடுத்து பார்க்கலாம். எலும்பெல்லாம் நல்லா வெந்திருக்கும். ஆனாலும் நம்ம மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அப்போ தான் மறுபடியும் அந்த எலும்பில் இருக்க சாரெல்லாம் நல்லா இறங்கும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷமாக சூப்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் மறுபடியும் வேகும். உடனே குடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்து குடிச்சிக்கலாம். நம்ம சூப் செஞ்சு வச்சுட்டு மறுநாள் குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரை சூப் செஞ்சிங்கன்னா நைட்டே செஞ்சு வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து குடிங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சாரெல்லாம் இறங்கி ரொம்ப சத்து அதிகமாக இருக்கும். இந்த ஆட்டுக்கால் சூப் குடிக்கிறதுனால முட்டி வலி, அப்புறம் இடுப்பு வலி இருக்கிறது, கைகால் குடைச்சல் இந்த மாதிரி, அப்புறம் அது மட்டும் இல்லை, இந்த சளி இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே போயிடும், சீக்கிரமாக குறைஞ்சிரும். இந்த மாதிரி சூப் செய்கிறது ரொம்ப ரொம்ப சத்து. சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி சூப் செஞ்சு கொடுக்கலாம். இது ஆட்டுக்காலில் மட்டும் இல்லை, ஆட்டு எலும்பில் கூட இந்த மாதிரி சூப் செய்யலாம். அதே போல் சிக்கனில் கூட இந்த மாதிரி சூப் செய்யலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தலை கட் பண்ணி போட்டுக்கலாம். சிலருக்கு சூப்பில் மல்லித்தலை சேர்த்தா அந்த ஸ்மெல் பிடிக்காது. பிடிக்கலைன்னா நீங்கள் இதை சேர்த்துக்க தேவையில்லை. மல்லித்தலை ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஈரல் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈரல் கிரேவி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு,
இஞ்சி பூண்டு வதங்கினதுமே இதில் ஈரல் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ ஈரல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். ஈரல் போட்டு வதக்கி விட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து அதையும் கலந்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் மூடி வச்சு தண்ணி விட்டு வெந்துட்டுருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், மசால் போட்டு வதக்கினதுக்கப்புறம் தயிர் ஒரு 4 ஸ்பூன் தயிரை இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் தக்காளி எதுவுமே சேர்க்க மாட்டோம். இதில் தயிர் மட்டும்தான் சேர்த்துக்குவோம். தயிர் போட்டோன்னா லிவர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் தயிரும் போட்டு கலந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம முன்னாடியே போட்டுட்டோம், அதனால் இப்போ போட தேவையில்லை. பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். உப்பு அதிக தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். கிரேவி பதத்துக்கு தண்ணி வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வரும், அது வரைக்கும் வேகட்டும். கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தண்ணியும் வற்றி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஈரல் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, சீக்கிரமாக வெந்துடும். அதே போல் தயிர் ஊற்றிருந்தாலேவும் ஈரல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை, அவ்வளோதான். ஈரல் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மூளை வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆட்டு மூளை வறுவல் செய்ய போகிறோம். 2 ஆட்டோட மூளை எடுத்து வச்சுருக்கோம். ஆட்டோட மூளை எடுத்து சும்மா பச்சை தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வறுவலுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். கரம் மசாலா தூள் இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தழை, கருவேப்பிலை, அவ்வளோதான். வறுவல் பண்ணுறதுக்கு முன்னாடி மூளையை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்காக வேக வச்சுக்கலாம். மூளை முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணும். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதில் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். கொதிக்கட்டும். அப்பப்போ இப்படி திருப்பி விட்டு வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துடலாம். ரொம்ப நேரமும் வேக வைக்கக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். சுடு தண்ணியில் 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்து மேலே அந்த ஒரு கருப்பு மாதிரி இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எடுத்து நம்ம எடுத்து வச்ச மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், இல்லைன்னா கருகிரும் மசாலா. கொஞ்சமாக உப்பு, நம்ம வேக வைக்கிறப்ப உப்பு சேர்த்தோம், அதனால் கொஞ்சம் உப்பு போட்டால் போதும். அடுத்து மல்லித்தழை, கருவேப்பிலை, அடுத்து மூளை சேர்த்துடலாம். மசால் போட்டு கலந்தாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷத்துக்கு. அப்பப்போ எடுத்து பரட்டி விட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆட்டு மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் 4 விதமான மட்டன் ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.